ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பயன்கள் பூரா பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறது ஃபார்மிக் அமிலத்தின் பயன்கள். யூசஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபஸ்ட்டு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனிங் ப்ராசஸில் யூஸ் ஆகும். ஸோ தோல் பொருள்களை உலர வைக்க இது பயன்படுது. ட்ரையாக மாற்றுறதுக்கு பயன்படுது. செகண்ட், ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த. பயன்படுகிறது. ஸோ மூணாவது பாயிண்ட், லேட்டெக்ஸாக மாற்றும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மருத்துவத்துறையில் கீழ்வாத நோயை குணப்படுத்த பயன்படுது. அப்படின்னா கவுட் அப்படிங்கிற ஒரு மூட்டு வலியை க்யூர் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா பார்மிக் அமிலம் அப்படிங்கிறது பார்மிக்காங்கிற ஒரு எறும்புலேருந்து வந்தது. மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த எறும்பை விட்டு கடிக்க வைக்கும்போது அந்த பார்மிக் அமிலம் உள்ளே போய் அந்த வலியை குணப்படுத்தும். ஸோ புரை தடுப்பானாகவும் பழச்சாறுகளை பதப்படுத்தவும் பயன்படுகிறது. புரை தடுப்பான். பழச்சாறுகளை பதப்படுத்த. ப்ரிசர்வேட்டிவ். பதப்படுத்த. ஸோ இந்த 4 பயன்களும் ஃபார்மிக் அமிலத்தோட பயன். அடுத்த பயன்கள் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம். அதில் முதல் பயன் வினிகராக பயன்படும். சமையல் வினிகர். அதில் ரெண்டாவது பயன், இதுவும் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த, லேட்டெக்ஸாக மாற்றும். மூணாவது பயன், செல்லுலோஸ் அசிட்டேட் மற்றும் பாலிவினைல் அசிட்டேட் இதை தயாரிக்க, அதாவது எஸ்டர் தயாரிக்க. அதுவும் மெயினாக செல்லுலோஸ் அசிட்டேட், இன்னொன்று பாலிவினைல் அசிட்டேட். தயாரிக்க. இது மூணும் அசிட்டிக் அமிலத்தோட பயன்கள். இதுக்கப்புறம் அரோமேட்டிக் அமிலம், அதாவது பென்சாயிக் ஆசிட்டோட யூசஸ். பென்சாயிக் அமிலத்தோட பயன்கள். அதில் ஒன்று, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்துவாங்க. உணவு பதப்படுத்தி. மெயினாக அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட். இது 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. சோடியம் பென்சோயேட். ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக புரை தடுப்பான். யூரினரி ஆன்டிசெப்டிக். புரை தடுப்பான்னாலே ஆன்டிசெப்டிக்னு அர்த்தம். மூணாவது பயன்கள், சாயங்கள் தயாரிக்க, டை ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும். சாயங்கள் தயாரிக்க. ஸோ இப்போ அமிலத்தோட பயன்கள் பூரா முடிஞ்சிச்சு. இப்போ அமில பதிலீடுகள், அதோட பயன்களை பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறது அசிட்டைல் குளோரைடு. அசிட்டைல் குளோரைடு பார்த்தீங்கன்னா அசைலேற்ற காரணியாக பயன்படும். அஸ்டைலேற்ற காரணியாக பயன்படும்.
அசிட்டைலேற்ற கரணி. அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டர்களுடைய OH NH2 கண்டறிய பயன்படும். ஸோ இந்த ரெண்டு பயன்கள் தான் அசிட்டைல் குளோரைடு. இதுவே அமில குளோரைடு அப்படின்னா அதோட பயன்கள் பார்க்கும்போதும் முதல் இருக்கக்கூடிய அதே பயன் இதுக்கும் வரும். அசிட்டைலேற்றம் கரணி. அடுத்து பார்க்கும்போது ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கவும், பினசிட்டின், ஆஸ்பிரின் பினசிட்டின்ற மருந்து தயாரிக்க பயன்படுது. இதை வச்சு எஸ்டரும் தயாரிக்கலாம். அதனால செல்லுலோஸ் அசிட்டேட் பாலிவினைல் அசிட்டேட் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ அசிட்டைல் குளோரைடும் அமில குளோரைடும் அசிட்டைலேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுது. முதல். ரெண்டாவது OH NH கண்டுபிடிக்க அசிட்டைல் குளோரைடு, ஆஸ்பிரின் பினசிட்டின் மருந்து தயாரிக்க அமில நீரில், செல்லுலோஸ் அசிட்டேட் பாலிவினைல் அசிட்டேட் தயாரிக்கிறதுக்கும் அமில நீரடி தான் பயன்படுது. அடுத்த பயன்கள் எஸ்டரோட பயன்கள். எத்தில் அசிட்டேட். ஸோ இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டர் பெரும்பாலும் பல நறுமணம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால செயற்கை பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுது. பழச்சாறுகள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்டி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். மெருகு பூச்சிகளுக்கு கரைப்பானாக, மெருகு பூச்சிகளுக்கு கரைப்பானாக பயன்படுகிறது. மூணாவது பயன்கள் பார்த்தீங்கன்னா எத்தில் அசிட்டோ அசிட்டேட், எத்தில் அசிட்டோ அசிட்டேட் இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுது. செயற்கை பழச்சாறு மெருகு பூச்சிகளை கரைக்கிறதுக்கு கரைப்பானா, எத்தில் அசிட்டோ அசிட்டேட் தயாரிக்கிறதுக்கு ஒரு காரணியாக பயன்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பயன்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பயன்களில் உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு சோடியம் பென்சோயேட் பயன்படுது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. பினசிட்டின் ஆஸ்பிரின் அது வந்து எதை வச்சு தயாரிக்கிறாங்க? அசிட்டிக் அன்நைட்ரேட் வச்சு. அசைலேஷன் பண்ணுறது அசிட்டைல் குளோரைடு, அசிட்டிக் அமில நீர். இதெல்லாம் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. 1 மார்க்கில் வரும். தேங்க்யூ.